Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.9 இருந்து sum number 10 பார்க்க போகிறோம். A rope of length 12 meter is given. Find the largest area of a triangle formed by this rope and find the dimensions of the triangle so formed. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன ப்ரீவியஸ் சம்மில் லார்ஜஸ்ட் ஏரியா அப்படின்னு சொன்னாலே அது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். அந்த வேர்டு வந்து ஒரு கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னா சைடு இப்போ வந்து நமக்கு வந்து 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏ பி சி ஆஃப் த ட்ரையாங்கிள் 12 மீட்டர் தானே ரோப் கொடுத்துருக்காங்க, 3 சைட்ஸ். அப்போ ஒரு சைடோட வேல்யூ 4 மீட்டர், விச் இஸ் ஏ ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்போ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் √3 by 4. அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 4 ஸ்கொயர். இப்போ ஏன்னா எல்லா சைடும் 4 தானே வச்சுருக்கோம் நம்ம, 4 மீட்டர் இன்ட்டு √3 டிவைடட் பை 4. ஒரு 4க்கு ஒரு 4 கட் பண்ணிடலாம். த ஆன்சர் இஸ் 4√3 ஸ்கொயர் மீட்டர். ஆர் இதையே வந்து நீங்கள் 4 × 1.732 மல்டிப்ளையும் பண்ணியும் போடலாம். ஆனால் புக் ஆன்சர் வந்து இதோட நிறுத்திருக்காங்க. நம்ம நெசசிட்டி இல்லை, இந்த அளவுக்கு செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், இதோட மட்டும் நம்ம நிறுத்திக்கலாம். ஓகே, பார்க்குறதுக்கு சின்ன சம் மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 1 மார்க் கொஸ்டினில் நிறையவே கேட்கப்படும். இது நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.